உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யோ முத்தியா, யோ முத்தியா, வெளில வாயா. வாங்குறல்ல, வெளில வாயா. என்னங்க, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா எல்லாரும் பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு இப்பவே வீட்டை காலி பண்ணுங்க. இனிமே என் வீட்டுல உங்களுக்கு இடம் கிடையாது. என்னாச்சுன்னு திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ணா நாங்க எங்க போவோம்? எங்கேயோ போய் தொலைங்க. ஆனா இனிமே நீங்க இங்க இருக்க கூடாது. அவ்வளவுதான். கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து. கிளம்புங்க. நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எந்த ஹவுஸ் ஓனரும் உங்களை மாதிரி ஒண்ணும் பண்ணது கிடையாது. நீங்க தாங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க. எதிரி அநியாயம்? நீங்க பண்றதெல்லாம் நியாயமா? என் பொண்ண உன் தம்பி நம்ப வச்சு கழுத்தறுத்தானே, அது நியாயமா? என் பையனை மயக்கி உன் தங்கச்சி தாலி கட்டிட்டாலே, அது நியாயமா? கூட்டி கழிச்சு பார்த்தா உங்க குடும்பம் செஞ்சது எல்லாமே அநியாயம் தாண்டி. வந்துட்டாங்க நியாயம் அநியாயத்தை பத்தி பேசுறதுக்கு. வாய மூடிக்கிட்டு பொட்டி படிக்கையால அள்ளிக்கிட்டு ஓடி போயிருங்க. இல்லன்னா சந்தி சிரிச்சு போயிருவீங்க. இங்க பாருங்க மணி, நான் கும்பிடுற கருப்பு மேல சத்தியமா சொல்றேன், அவங்க ரெண்டு பேரும் பண்ணதை என்னால ஏத்துக்க முடியாம வயிறு எறிஞ்சு போய் நிக்கிறேன். அவனும் அவளும் செஞ்சதுக்கெல்லாம் எங்களை பொறுப்பேத்துக்கிற சொன்னா எப்படி? போது நிறுத்துமா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே நாடத்தை நடத்திட்டு இருப்ப? இப்படியே சொல்லி சொல்லிதான் எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிட்ட. இன்னும் எதுக்காகமா நடிக்கிற? என்னோட சொத்தை எல்லாம் உன் பொண்ணை வச்சு சுருட்டிட்டு போலான்னு கனவு நின்று இருக்கியா? இந்த பார், உன் ஒட்டுமொத்த குடும்பமும் தலையில நின்னாலும் சரி, அது நடக்கவே நடக்காது. ஒழுங்கு முறையே வீட்டை காலி பண்ணிட்டு போனா காது வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இல்லனா போலீஸ வர வச்சு தெருவே பாக்குற மாதிரி நார் அடிச்சு சந்தி சிரிக்க வச்சு வீட்டுல இருக்கிற சாமான் தூக்கி வெளியே போட்டுருவேன். ஜாக்கிரதை. போது நிறுத்துங்க. என்ன விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? யார பார்த்து சொத்துக்கு ஆசைப்படுறோன்னு சொல்றீங்க? உங்களோட பெரிய பெரிய சொத்துக்காரங்களை பார்த்துட்டு வந்து இங்க நின்னுட்டு இருக்கேங்க. நான் மட்டும் சொத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா உங்களை விட 10 மடங்கு சொத்துக்கு அதிபதி ஆயிருப்பேன். கால் வயிறு கஞ்சியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு குடிக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் விசுவாசத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் நானு. என் பிள்ளை வேலுவையும் அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? போலீஸ வர சொல்லுவீங்களா? வர சொல்லுங்க. நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்றோம். யாரோட கம்ப்ளைண்ட் செல்லுபடி ஆகுதுன்னு பாக்கலாங்களா? இங்க பாருங்க, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாங்களே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு தான் போறோம். ஆனா உங்க மிரட்டலுக்கு பயந்து நாங்க இன்னைக்கெல்லாம் போக முடியாது. அக்ரிமெண்ட் படி இன்னும் ஒரு 3 மாசம் காலக்கெடு இருக்கு. அதுக்குள்ள நல்ல வீடா பார்த்து நாங்களே மாறி போயிடுவோம். அது வரைக்கும் உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். பெருசு ரொம்ப தெளிவா பேசுறாரு. இதுக்கு மேல நம்ம ஏதாவது பண்ணோம்னு நினைச்சா நாம தான் தோத்து போவோம். இவங்களெல்லாம் வேற மாதிரி தான் அடிக்கணும். நீ அப்பாவை கூப்பிடு, நம்ம போயிடலாம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சான். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க கதை. வாடகைக்கு குடியிருக்கிற உங்க கிட்ட எல்லாம் நாங்க பணிஞ்சு போக வேண்டி இருக்கு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. சொன்ன சொல்லு மாறாம 3 மாசத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணல, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கங்க. இப்ப மட்டும் என்ன மனுஷியாவே இருக்கீங்க? வாமா, வா வாங்க வாங்க. வேலா, அம்மாவை காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. நம்ம கிட்ட சொல்லாம அவங்க எங்க போயிருக்க போறாங்க? இங்கதான் எங்கேயாவது கார்டன்ல தனியா உட்கார்ந்து இருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். வேலு, ஒரு நிமிஷம். என்னப்பா, ஜானகிய காணோன்னு தேடுறியா? அது ஒண்ணும் இல்லப்பா. ரத்தனத்துக்கிட்ட போய் நான் ஒரு தப்பும் பண்ணல, சாப்பாட்டுல நான் மருந்து கலக்கலன்னு நல்லவ மாதிரி பேசிட்டு இருந்தா. அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டான். உனக்கெல்லாம் மானம் ரோஷம் வெக்கமே கிடையாதா? எதுக்கு இந்த வீட்டுல இருந்துகிட்டு ஏன் உயிரை எடுக்கிற? ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு பயங்கரமா கத்திட்டான். இவ்வளவு நாள் சும்மா இருந்த ஜானகிக்கு இன்னைக்கு எங்க இருந்துதான் மானம் ரோஷம் வெக்கம் எல்லாம் வந்துச்சுன்னே தெரியல. பொசுக்குன்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. ஏன் வேலு, நீ வேணும்னா சீக்கிரம் போய் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தேடி பாரு.
ஒன்னா இருந்துகிட்டு எவ்வளவு ஆட்டம் போட்டீங்க. என்னத்த? அதான் வள்ளி, இவனும் அந்த ஜானகியும் ஒன்னா இருந்துகிட்டு எவ்வளவு ஆட்டம் போட்டாங்க. இப்போ இவன் இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். பாவம், இவன் தனி ஆளா இருக்கணும். அவளை நம்பினாலே இப்படிதான் வள்ளி. ஒண்ணு நம்பிக்கை துரோகம் பண்ணுவா, இல்லனா சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுவா. 25 வருஷத்துக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தா, இப்பவும் அப்படிதான் இருக்கா. இத திருந்தாத ஜென்மம்னு சொல்லுவாங்கல்ல, அது அவதான் வள்ளி. நீ ஏன் வெளில நின்னுகிட்டு இருக்க? போய் அவளை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு. வள்ளி, அந்த ஓடுகாலி எங்க போனா உனக்கு என்ன? நீ வா. வாமா. அவன் கூட சேர்ந்துகிட்டு ஜேம்ஸ் பாண்ட் வேலையா பாக்குற? இனிமே உங்க 2 பேரையும் என்ன பாடுபடுத்த போறேன்னு பாருங்க. அது ஒண்ணும் இல்லப்பா. ரத்தனத்துக்கிட்ட போய் நான் ஒரு தப்பும் பண்ணல, சாப்பாட்டுல நான் மருந்து கலக்கலன்னு நல்லவ மாதிரி பேசிட்டு இருந்தா. அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டான். உனக்கெல்லாம் மானம் ரோஷம் வெக்கமே கிடையாதா? எதுக்கு இந்த வீட்ல இருந்துகிட்டு ஏன் உயிரை எடுக்கிற? ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு பயங்கரமா கத்திட்டான். வீட்ல இருந்து கிளம்பும் போது நல்ல நம்பிக்கையோட தான் வேலை வந்தேன். ஆனா இப்ப என்னவோ பயமா இருக்கு. ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட பேசுறதுக்கு என்ன அவங்களுக்கு? அட்டன் பண்ணி ஏதாவது சொல்லலாம்ல. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் அதை நினைச்சாதான் கோவமா வருது. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நான் இந்த இடத்துக்கு போகணும்னு ஏதாவது சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்லாம நம்மள இப்படி தவிக்க விட்டுட்டு போனா என்ன அர்த்தம் சொல்லு? ஜானகி ஏத்த மேல எந்த தப்புல நிரூபிச்சு ஐயா கூட எப்படியாவது சேர்த்து வச்சிடலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த வேதநாயகி அம்மா எப்படி பண்ணிட்டாங்களே. வேளா, நம்ம வேதநாயகியத்த மேல கோச்சுக்க என்ன இருக்கு? அவங்க நம்மளோட எதிரி. நாம இல்லாத இடத்துல அவங்க இததான் பண்ணுவாங்க. ஆனா அம்மா நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேணாம். அவங்களுக்காக தானே நம்ம இவ்ளோ போராடிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அவங்கள தேடுவோமா இல்ல ஆதாரத்தை தேடுவோமா சொல்லு? டென்ஷன் ஆகாத வள்ளி, நம்ம அத்தையை தான் தேடி ஆகணும். ஆமா, இப்ப நம்ம அவங்கள தேடுவோம். அந்த கேப்ல வேதநாயகியத்தை ஆதாரத்துல அழிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எதுக்கு இப்படிலாம்? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது வள்ளி. வேதநாயகி அம்மாவுக்கு அந்த அளவுக்குலாம் நம்ம டைம் கொடுக்க கூடாது. சீக்கிரம் அத்தையை கண்டுபிடிச்சு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.